அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து அப்டேட் பண்ண ஒரு ஆனுவல் பிளானரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி டேட்டில் 24/4/2024 இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண ஒரு பிளானர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து குரூப் 2-2Aவுக்கான டோட்டல் வேக்கன்சி என்ன, அதே போல் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வரும், அதே போல் எக்ஸாம் டேட் என்ன, இந்த எல்லா தகவலும் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக குரூப் 2-2A எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். நிறைய பேர் வந்து குரூப் 2-2A எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாம் தனித்தனியாக வைப்பாங்களா ஒன்றா வைப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக தான் இந்த அப்டேட் வந்து இருக்குது. டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ வரும் குரூப் 2-2A ரெண்டும் சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030 வேக்கன்சி. எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/6/2024 சரிங்களா. அதே போல் எக்ஸாம் என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/9/2024. ஸோ எக்ஸாமுக்கான பேட்டர்னும் கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். குரூப் 4 அதே போல் குரூப் 1 இதெல்லாம் தெரிந்த தகவல். பட் குரூப் 2 குரூப் 2A தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான அப்டேட் தான் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எக்ஸாம் பேட்டர்ன் முதல்ல பார்த்துடலாம். 2-2A இதை பொறுத்த வரலையும் உங்களுக்கு 2A எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் 2Aக்கு தான் வந்து எய்ம் பண்ணுவீங்க சரிங்களா. இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2Aவில் வந்து 2 தாள். முதல்ல தகுதி தேர்வு, தமிழ் தகுதி தேர்வுக்கு இல்லையா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து டிஸ்கிரிப்டிவில் நடக்க போகுது, எழுதுவீங்க. இது வந்து குவாலிஃபையிங் தான் சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. குவாலிஃபையிங் பேப்பர் தான் சரிங்களா. ஜஸ்ட் வந்து நீங்கள் அதில் பாஸ் பண்ணால் போதும் சரிங்களா. அதுக்குன்னு ஒழுங்காக எழுதாமல் விட்டுறக்கூடாது. அது வந்து குவாலிஃபையிங், ஸ்கோரிங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க, கட் ஆஃபில் அதை எடுத்துக்க மாட்டாங்க. மற்றபடி அது குவாலிஃபையிங் பேப்பர் கண்டிப்பாக எழுதுவீங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருமே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து எழுதுவீங்க. அப்புறம் தாள் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். அப்புறம் ரீசனிங், அதே போல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அப்புறம் லாங்குவேஜ் பேப்பர், ஜென்ரல் தமிழ் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதே போல் ரீசனிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். லாங்குவேஜ் மொழித்தாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் சரிங்களா. இது எல்லாமே அப்ஜெக்டிவில் இருக்க போகுது. இப்போ ஆல்ரெடி எப்படி எழுதுவீங்களோ ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணி எழுதுவீங்க இல்லையா, ஸோ அதே போல் தான் இருக்க போது இந்த பேப்பர் சரிங்களா. மெயின்ஸுமே நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுற மாதிரி தான் எழுத போகிறீங்க. எது குரூப் 2-2Aவில் சரிங்களா. குரூப் 2 தனி, குரூப் 2 எக்ஸாம் பற்றி நான் இன்னும் சொல்லலை. 2A தான் முதல்ல சொல்கிறேன். 2Aவில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போது. மொழி அதாவது தமிழ் தகுதி தேர்வு மட்டும் எழுதுவீங்க. ஆனால் அது குவாலிஃபையிங் பேப்பர் தான், ஸ்கோரிங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. மீதி நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுற மாதிரி எழுதக்கூடிய இந்த அப்ஜெக்டிவ் பேப்பர் தான் உங்களுக்கு ஸ்கோரிங்க்கு எடுத்துப்பாங்க. தெளிவாக ஸ்கோரிங் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் குரூப் 2க்கு போஸ்டிங் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் 2 போஸ்டிங் எப்படி இருக்கும், உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்கும், அது டிஸ்கிரிப்டிவ். அதே போல் ஜிஎஸ் பேப்பர் அதுவும் டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். இது வந்து குவாலிஃபையிங் பேப்பர். எது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து குவாலிஃபையிங் பேப்பர், ஸ்கோரிங் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் வந்து ஸ்கோரிங்கில் இருக்கும் சரியா. இங்கே குரூப் 2A தனித்தனியாக பிரித்தே கொடுத்துட்டாங்க. அப்போ குரூப் 2A பொறுத்தவரையிலையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் தகுதி தேர்வு வந்து உங்களுக்கு குவாலிஃபையிங் பேப்பராக இருக்கும். அப்புறம் ஜிஎஸ், ரீசனிங், அதே போல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதே போல் லாங்குவேஜ் பேப்பர் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கோரிங்கில் இருக்க போது. எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவாக இருக்க போகுது. ஓஎம்ஆரில் நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்க போகுது சரியா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். குரூப் 2A அதாவது குரூப் 2வும் குரூப் 2Aவும் தனித்தனியாக நடக்க போகுது. உங்களுக்கு எப்படி எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்னவா இருக்கும் அப்படின்றதும் சொல்லிட்டேன். இது இந்த பிடிஎஃப் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே போல் டோட்டல் வேக்கன்சியும் கொடுத்துட்டாங்க. இப்போ குரூப் 4க்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 6000 சம்திங் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2000 வேக்கன்சிக்கும் சேர்த்து படிச்சிங்க அப்படின்னா ஒருவேளை இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாலும் அடுத்த வாய்ப்பில் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். பட் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் எல்லா விதமான தேர்வுக்கும் நீங்கள் தயார்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ முடிஞ்ச வரையும் எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு வாங்க. ஏன்னா பை சான்ஸ் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு மிஸ் ஆனாலும் இன்னொரு எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அடுத்தடுத்து வேக்கன்சி இருக்கக்கூடியது நான் இன்டர்வியூ போஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இதுவுமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 600 வேக்கன்சி, அதே போல் இங்கே ஒரு 700 வேக்கன்சி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தகுதி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதலாம். நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் பார்க்கலாம். ஸோ மேஜராக எல்லாருமே குரூப் 2-2A கேட்டிருந்தீங்க, அதுக்கான விளக்கம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த பிடிஎஃப் ஒரு டைம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதை தாண்டி ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றியுடன் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.